சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். 25th year சில்வர் ஜூப்ளி ஆஃப் TGCன்னு கிராண்டா ஒரு செலிப்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நெக்ஸ்ட் மந்த் தான் நம்ம கார்மெண்ட்ஸ் ஆரம்பிச்ச நாள் வருது. அன்னைக்கே ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். இத்தனை வருஷ சக்சஸ்ல கம்பெனி கூட நின்ன எல்லாரையும் ஹானர் பண்ண போறேன். என்னோட முதல் எம்ப்ளாயி கர்னால ஆரம்பிச்சு லாஸ்ட் எம்ப்ளாயி வரைக்கும் எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை. டாட், நல்லா கிராண்டா செலிப்ரேட் பண்ணலாம். ஓகே, இதுக்கான பட்ஜெட் என்ன, ஈவென்ட் நடக்க போற இடம், டைமிங், ஃபுட், பார்ட்டி, டான்ஸ்ன்னு இதை எல்லாத்தையும் மித்ரா அண்ட் அரவிந்த் நீங்க 2 பேர் தான் பாத்துக்கணும். ஷூர் அங்கிள், we will do that. என்ன மித்ரா? யா, of course. நாங்க பாத்துக்கிறோம் அங்கிள். You don't worry. கருணா சார், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குற எல்லா ஸ்டாஃப்ஸையும் ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு வர வேண்டியது உன்னோட பொறுப்பு. No one should miss it. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். சிறப்பா கொண்டாடிடுவோம். அக்கா, நாம மட்டும் லைன்ல நிக்கிறோம், ஆம்பளைங்க ஏன் தனியா நிக்கிறாங்க? நம்ம கம்பெனில பெண்களுக்கு தான் முதல் உரிமை கொடுக்கணும்ன்றது முதலாளியோட ஆர்டர். அதனால லேடிஸ்க்கு சம்பளம் கொடுத்துட்டு தான் ஜென்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஓ, என்னடா இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் கருணாகரன் வரல? அவன் இன்னைக்கிட்ட சம்பளம் கரெக்டா கொடுத்துருக்கான். ஒவ்வொரு வாட்டி இப்படிதான் காக்க வைப்பான். என்னடா மொக்கா வாங்கினியா? என்னடா அன்பு, என்ன பண்ணாலும் கண்டுக்கவே மாட்டேன்றா. ஆமா, நீ கஞ்சாடையிலே காவியம் எழுதிக்கிட்டு இருந்தா யாரு கண்டுப்பா? ஒரு நாள் தைரியமா நேர்ல போய் என் லவ் சொல்றனா இல்லையான்னு மட்டும் பார். கிழிச்ச. சரி சரி சரி, அதை விடு. ஏண்டா, நம்ம கம்பெனில இத்தனை பேர் வேலை பாக்குறோம், சம்பளத்தை அக்கௌண்ட்ல போடாம ஏண்டா அந்த ஆளு கையில சம்பளத்தை கொடுக்கறான்? அக்கௌண்ட்ல பணத்தை போட்டா அவன் கண்ட்ரோல் போயிடும்ல. அவன்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கினாதான் எல்லாம் அவனுக்கு கை கட்டி வேலை பார்ப்பாங்கன்னு அவன் நினைக்கிறான். ஹிட்லரை விட மோசமான ஆளா இருப்பான் போலியாடாம. இங்க பாருங்க, சம்பளம் வாங்குறதுக்கு முன்னாடி கையெழுத்து போடாம யாரும் சம்பளம் வாங்க கூடாது, புரியுதா? ரகுணா, எங்கண்ணா கருணாகம்? என்ன சொன்ன இப்ப நீ? இல்லனா, ரொம்ப நேரமா நிக்கிறோம், கருணாகரன் சார் ஆளையே காணுமே, அதான் அவர் எங்கன்னு கேட்டேன். எல்லாத்தையும் மறப்ப, ஆனா சம்பள நாள் மட்டும் மறக்க மாட்ட. சார என்னைக்காவது அவர் எங்க இருக்காருன்னு யாராவது கேட்டிருக்கீங்களா? சம்பள நாள் அன்னைக்கு மட்டும் 5 நிமிஷத்துக்கு 6 தடவை எங்க வருன்னு கேட்க வேண்டியது. வருவாரு, நில்லுங்க. இவனே ஒரு திருட்டு பைய. இவன் என்னமோ இவன் பணத்தை கேக்குற மாதிரி எப்படி பேசிட்டு போறான் பாரு. இவ திருந்துட்டான்னு நினைச்ச, இவன் என்ன எப்படி பேசிட்டு போறான்? இவனாவது திருந்துறதாவது. இன்னைக்கு என்னெல்லாம் அந்த கருணாக பேச போறானோ. ஏன்கா? எல்லா நாளும் நம்மள திட்டினாலும் சம்பளம் கொடுக்கற அன்னைக்கு 4 குத்தம் சொல்லி திட்டி பணம் கொடுத்தாதான் அந்த கருணாகத்துக்கு சம்பளம் கொடுத்த திருப்தியே கிடைக்கும். கருணாக வந்து சம்பள கவர ஒவ்வொருத்தர் கையிலயும் கொடுக்கறதுக்குள்ள எவ்ளோ பேச்சு பேச போறான்னு மட்டும் பாரு. அப்ப இன்னைக்கு சம்பளம் கிடைக்காதாக்கா? ஏன் ஆனந்தி, ஏதாவது அவசரமா? ஊர்ல இருந்து கோகிலாக்கா நேத்து ராத்திரி போன் பண்ணிச்சு. கடனை கேட்டு வீட்டுக்கே வந்து தகராறு பண்ணிட்டு போனாங்களாம். அத கேட்டதுல இருந்து மனசு ஒரு மாதிரியா இருக்குதுக்கா. அதே சீக்கிரம் சம்பளம் கொடுத்தா போஸ்ட் ஆபீஸ் மூடுறதுக்குள்ள காசை ஊருக்கு அனுப்பிட்டு வரலாம்னு பார்த்தேன். அதனால என்ன, ஆளா நின்னு சம்பளம் வாங்கிக்கோ. எம்புட்டு பேரு கியூல நிக்கிறாங்க, அவங்கள தாண்டி நான் எப்படி போக முடியும்? இரு, நான் கேக்குறேன். சாவித்ரி அக்கா. சொல்லு ஜெயந்தி. ஆனந்தி கொஞ்சம் சீக்கிரம் போகணுமா, கொஞ்சம் முன்னாடி நிக்க வச்சுக்கோங்களேன், சம்பளம் வாங்கிக்கட்டும். மாமா. உஷாக்கா. வர சொல்லு போ ஆனந்தி, போ.
வா ஆனந்தி. நன்றிக்கா. குட், தட்ஸ் ஆல் ஐ வாண்டட் டு சே. நீங்க எல்லாரும் போய் உங்க வேலையை பாருங்க. ஓகே சார். மித்ரா, உங்க அம்மா சத்யா வீடியோ கால்ல வராங்க. மகேஷ், இத டிவில கனெக்ட் பண்ணு. எல்லாரும் சத்யா பேசுறத கேட்கலாம். ஓகே டாட். ஹாய் சத்யா. ஹாய் திலை. ஹலோ ஆண்டி. ஹே மகேஷ், நீ ஆபீஸ்ல இருக்கியா? ஆச்சரியமா இருக்கு. How are you man? ஆல் குட் ஆண்டி. How are you? Doing absolutely good Mahesh. Congratulations for your silver jubilee year. தேங்க்ஸ் ஆண்டி. என்ன சத்யா, வீடியோ கால்ல விஷ் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடலான்னு பாக்குறியா? பெரிய ஈவென்ட் எல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ செலிப்ரேஷன் அன்னைக்கு நீ கண்டிப்பா இங்க எல்லாரும் கூட இருக்கணும். நான் இல்லாமலா திலை? Definitely I'll be there. ஆண்டி, இங்க அரவிந்தனும் நான் ஒருத்தனும் இருக்கேன். என்னையும் கொஞ்சம் கவனிங்க. Hey Arvind, big pillar of Tilai garments. கண்ட்ரியா போய் ஆர்டர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கலக்குறியாமே. தில்லை எப்போ பாரு உன்னை பத்தி தான் புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு. எல்லாம் தில்லி அங்கிளோட பிளெஸிங்ஸும் உங்களோட பிளெஸிங்ஸ் தான் ஆண்டி. ஏன் அரவிந்த், நீ பெரிய மார்க்கெட்டிங் பர்சன் ப்ரூவ் பண்ற. நோ 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 ஆண்டி, ஐ அம் நாட் ஜோக்கிங். மனசார சொல்றேன் ஆண்டி. God bless you. Thank you ஆண்டி. I think you guys are in a meeting. You all carry on. I'll call you later. ஏய் சத்யா, என்ன உன் பொண்ணு மித்ரா கிட்ட நீ எதுவுமே பேசாம கட் பண்றேங்கற? மித்ரா கிட்ட பேசு. Hi Chinu. ஹாய் மா. Congratulations. தேங்க்ஸ் மா. Okay Chinu, I'll connect with you later. Take care. Bye bye. ஓகே மா. பாய் ஆண்டி. பாய் ஆண்டி. ஏய் மகேஷ், அப்புறம் மீட் பண்ணலாம்டா. என்ன ரகு சார், எல்லாரும் வந்துட்டாங்களா? எல்லாரும் வந்தாச்சு. எல்லாரும் கியூல நிக்கிறாங்க. வர சொல்லு, வர சொல்லு. வாங்க எல்லாம். அடடே, ஆனந்தி மேடம், இங்க என்ன மேடம் பண்றீங்க? சார், சம்பளம். ஓஹோ, மாச சம்பளம் வாங்க வந்திருக்கீங்களா? ஏதோ பிளான் பண்ணிட்டான் போல மாப்ள. ஆனந்திய படுத்தாம சம்பளம் கொடுக்க மாட்டான்.